தமிழ்நாட்டில் 2 தேர்வு மையங்களில் நீட் தேர்வு தாள் மாறியிருப்பதாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். செய்தி அறையிலிருந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அபினியா இணைகிறார். அபினியா, விவரங்கள். நந்தா, நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் மே 5ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெற்றது. இந்த நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரே வினாக்களை கொண்டுதான் அந்த வினாத்தாள் அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதில் வரிசை மாறி இருக்கும். அதற்கு சில சீரீஸ் எல்லாம் இருக்கும். அதாவது கியூ சீரீஸ் கொஸ்டின் பேப்பர், அதே மாதிரி ஆர் சீரீஸ் கொஸ்டின் பேப்பர் என்று இதில் வினாக்களோட வரிசை மாறி இருக்குமே ஒழிய வினாக்கள் மாறி இருக்காது. ஆனால் தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் 2 தேர்வு மையங்களில் வினாக்கள் ஒட்டுமொத்தமாக மாறி இருப்பதாக அங்கு தேர்வு எழுதிய மாணவர்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுடைய பெற்றோர்களும் இது சார்ந்த புகாரை தெரிவித்திருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமாக இது சார்ந்த சில ஆய்வுகளையும் நாம் மேற்கொண்டோம். நீட் பயிற்சி அளிக்கக்கூடியவர்களிடம் நாம் பேசிய போது அந்த வினாத்தாளை பார்த்த உடனேயே இது அந்த வினாவே இல்லை, தற்போது வழங்கப்பட்ட அந்த வினாவே இல்லை, இதில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய வினாக்கள் அனைத்துமே வேறாக இருக்கிறது என்பதையும் அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். அந்த வகையில் அந்த புகார் தெரிவித்த மாணவிகளில் ஒருவர் நம்மோடு தற்போது இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சந்திரா. இப்போ நீங்க எழுதின வினாக்கள் மாறி இருக்கு அப்படின்னு எந்த அடிப்படையில சொல்றீங்க? எப்படி அதை உறுதி பண்ணீங்க? குட் ஆஃப்டர்நூன் மேம். நாங்க சண்டே எக்ஸாம் எழுதிட்டு வந்த உடனே ரொம்ப சந்தோஷமா தான் எல்லார் மாதிரியுமே தான் வந்தோம். வந்துட்டு என்னுடைய கீக்கு ஆன்சர் இருக்கான்னு சொல்லிட்டு நான் நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். QRST அப்படிங்கிற கொஸ்டின் பேப்பருக்கு மட்டும்தான் ஆன்சர் கீ இருந்துச்சு. அப்போ நான் சரி இன்னும் ப்ரொவைட் பண்ணல அப்படிங்கறதுனால மற்ற கொஸ்டின்ல இருந்து ஆன்சர் தேடி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போதுதான் தெரிஞ்சிச்சு கொஸ்டினே அதுல இல்லைன்னு சொல்லிட்டு. அதாவது என்னோட N6க்கு வந்த கொஸ்டினுமே அந்த QRST எதுலயுமே பொருந்தவே இல்லை. அதுலதான் நாங்க நெக்ஸ்ட் என்ன டிசிஷன் எடுக்கன்னு சொல்லி தெரியாம நெக்ஸ்ட் நாங்க ஃபர்தரா மூவ் பண்ணும்போது கலெக்டர் ஆபீஸ்ல போய் மனு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போனோம். அங்க போகும்போது இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல, அதனால நீங்க எஜுகேஷன் ஆபீசர், அதாவது கல்வி அலுவலரை தான் நீங்க பாக்கணும்னு சொல்லிட்டாங்க. நாங்க அங்க போய் நெக்ஸ்ட் உடனே ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல நாங்க அங்க போய் கேட்கும் போது என்ன சொல்லிட்டாங்கன்னா இது ஸ்டேட் கவர்மெண்ட், இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. NTA டோட்டலாவே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. நீங்க ஃபர்தரா மூவ் பண்றதா இருந்தா NTA-க்கு தான் நீங்க மெயிலோ லெட்டரோ எதுனாலும் ஃபர்தரா மூவ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒழுங்கான ஒரு விடை இல்லாம எங்களை அனுப்பிட்டாங்க. இதுக்கு மேல எங்களுக்கு என்ன ஃபர்தரா மூவ் பண்ணணுமே தெரியல. நீட்டுங்கிறது இந்தியா அளவுல முழுவதுமா நடக்கும்போது எல்லாருக்குமே தெரியும் இது எவ்வளவு பேக்ரவுண்ட் எவ்வளவு இது இருக்குன்னு சொல்லிட்டு. இதுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனநிலை ரொம்ப பின்தங்கி இருக்கு எங்களுக்குங்கும் போது. ரொம்ப பேரண்ட்ஸும் சரி ஒரு வருஷமா இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு லாஸ்ட் ஒரு 2 சென்டருக்கு மட்டும் எங்களுக்கு மட்டும் இந்த நிலைமைங்கும் போது எங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும்னு நாங்க நினைக்கிறோம். நன்றி சந்திரா. இப்போ இந்த செய்தி மூலமாக அந்த தீர்வு கிடைக்குமா என்று நாம் நம்புவோம். அடுத்ததாக ஒரு பெற்றோர் நம்மோட இணைப்பில் இருக்கிறார். இந்த தேர்வு எழுதிய மற்றொரு மையத்தில் தேர்வு எழுதி வினாத்தாள் மாற்றி கொடுக்கப்பட்டதாக அந்த புகார் தெரிவித்த மாணவி இளவரசி என்ற அந்த மாணவியினுடைய பெற்றோர் ஏசுமணி நம்மோட இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். இப்போ உங்க பொண்ணு இந்த தேர்வு வினாத்தாள் மாறி இருக்கு அப்படின்னு எப்போ சொன்னாங்க? அதுக்கப்புறமா யாரையாவது போய் நீங்க சந்திச்சிங்களா? உங்களுக்கு ஏதாவது பதில் கிடைச்சதா? அதாவது மேடம், செவ்வாய்க்கிழமை காலையில தான் என் பொண்ணு அவ கூட எக்ஸாம்ல எழுதின பொண்ணுங்கிட்ட எல்லாம் கேட்டு விசாரிக்கும் போது கொஸ்டின் மாறி இருக்கு அப்படின்னு தகவல் சொன்னா என்கிட்ட. அதனால உடனே போய் நான் கலெக்டர் ஆபீஸுக்கு போய் மனு கொடுக்கறதுக்காண்டி போனேன். அங்க எனக்கு தகுந்த இது ஒன்றும் சொல்லலை, இது எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து நான் 2ஆம் தரம் பாத்தீங்கன்னா முதன்மை கல்வி அலுவலகத்துக்கு போனேன் தூத்துக்குடிக்கு. அங்க போய் கேட்டதுக்கு அங்க அவங்க சொல்லிட்டாங்க இதுக்கும் எங்களுக்கும் அது எந்தமான சம்பந்தம் கிடையாது, இது சென்ட்ரல் கவர்மெண்ட், எதனால அவங்க தான் இது பண்ணணும், இதுல நாங்க இன்னமும் தலையிட முடியாது வைக்க முடியாதுன்னு எனக்கிட்ட தகவல் சொல்லிட்டாங்க. அந்த தான் நான் கொடுத்ததுல எங்களுக்கு எப்படியாவது தீர்வு வேணும் அப்படிங்கிறதுனால நான் இருக்கேன் மேடம். இது எங்களுக்கு என்ன தீர்வு கிடைக்கணுங்கிறது நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் மேடம். இது குழந்தைங்க பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எழுதிட்டு சாப்பிடாம விரையாம பட்னியா கிடக்குங்க. ஒரு வருஷம் படிப்பு வீணா போயிருதுன்னுட்டு இது வரைக்கும் சாப்பிடாம இருக்கா என் பொண்ணுலாம். இதுக்கு என்ன தீர்வுங்கிறது மேடம் நீங்க தான் எங்களுக்கு நல்ல முடிவா நீங்க தான் சொல்லணும் மேடம்.
இப்போ நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில உங்களோட புகாரை தெரிவிச்சிருக்கீங்க. இதுல நிறைய ஆய்வுகளை நடத்தி இந்த வினாத்தாள் மாறி தான் இருக்கு அப்படின்றதையும் உறுதி பண்ணியிருக்கோம். இங்க இருக்கக்கூடிய பயிற்சியாளர்கள் மூலமாக அதிகாரப்பூர்வமாக இது சார்ந்த விளக்கத்தை தேசிய தேர்வு முகமையிட்ட பெறுவதற்கு முயற்சி செய்து வருகிறோம். அப்படியான விளக்கம் அவர்கள் தரப்பில் கொடுக்கப்படும் பட்சத்தில் அது சார்ந்தும் இதில் செய்தியாக ஒளிபரப்புவோம். இணைப்பில் உங்களுடைய இந்த கஷ்டங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஏசுமணி. தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக கல்வி ஆலோசகர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். இப்போ அந்த செட் ஆஃப் கொஷின்ஸ் கொடுக்கப்பட்டதுல மாறி இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ பொதுவாக நீட் வினாத்தாள் அப்படின்றது எப்படியாக கொடுக்கப்படும்? இப்போ சீரியல் நம்பர்ஸ்ல மாறி இருக்கும், வரிசை மாறி இருக்கும், ஆனா வினாக்களே மாறி இருக்குமா? என்ன நடைமுறையாக இருக்கு? இல்ல நார்மலி ஒரே கொஸ்டின்ஸ் இருக்கும், ஆர்டர் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஆர்டருக்கும் they give a code. அந்த கோடு படி they prepare a key. கம்ப்ளீட்டா கொஸ்டினே மாறுது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா அது எவாலுவேட்டே பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு கொஸ்டின், இன்னொரு கொஸ்டின் ரெண்டுமே சேம் அப்படின்னு சொல்ல முடியும். எவாலுவேட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இது எவாலுவேட் பண்ண அப்படின்னா ஜேஇ மெயின்ல அது மாதிரி பண்றாங்க. இப்போ நீங்க நிறைய தடவை எக்ஸாம் நடத்துறாங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் தகுந்த மாதிரி பட் இது ஒரே நாள்ல ஒரே டைம் நடக்கும்போது டிஃப்ரெண்ட் கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இது நம்ம ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன புகாரை நம்ம அனலைஸ் பண்ணி நிஜமான்னு பார்த்துட்டு இட் ஹாஸ் டு பி அப்ரோச் லீகலி தான். ஏன்னா கண்டிப்பா இப்படிலாம் இந்த மாதிரி இருக்கவே கூடாது அப்படின்னு நாங்க சொல்லுவோம். கல்வியாளர் ஆர்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணலாம் இல்லையா, கொஸ்டின் கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்றது மிகவும் ஆச்சரியமான விஷயம். இட் ஷுட் நாட் ஹவ் பீன் டன். இப்போ ஜேஇ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அதில் வெவ்வேறு பேட்சாக நடத்துவாங்க. அப்போது வினாத்தாள் மாறி இருக்கலாம். ஆனால் ஒரே நேரத்தில் நடக்கும்போது வினாத்தாள் வேறு வினாக்கள் இடம்பெறதுனால என்ன பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இப்போ என்டிஏவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களோட விருப்பத்தின் அடிப்படையில் வினாக்களை மாற்றி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற விளக்கம் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கா? அப்படி கொடுக்கலாமா? முதல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுக்கணும் அப்படின்னா அது ஒரு ப்ராப்பர் கைட்லைன்ஸ் கொடுத்து இப்படிலாம் பண்ண போறோம், எவாலுவேஷன் ப்ராசஸ் இருக்கு போறோம். ஜேஇ மெயின்ல ஒரே இப்ப நீங்க ஒரு பேட்ச் இன்னைக்கு நடக்குது, இன்னைக்கு காலையில ஒரு பேட்ச் நடக்குதுன்னா அதுலயே கொஸ்டின் பேப்பர் ஆர்டர் பண்ணாங்களே அந்த பேட்ச்லயே கொஸ்டின் மாத்தது கிடையாது. ஃப்ரம் பேட்ச் டு பேட்ச் இன்னைக்கு காலையில ஒரு எக்ஸாம் ஜேஇ நடக்குது மெயின் அப்படின்னா மத்தியானம் நடக்கும்போது ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கும் பேப்பர். பட் இது ஒரே நாள் நடக்கும்போது கொஸ்டின் சேஞ்ச் பண்றது சாத்தியம் ஆகாதுதான் நாங்க சொல்லுவோம். இப்போ இந்த பிரச்சனையை ஸ்டூடெண்ட்ஸ் யார்கிட்ட போய் அட்ரஸ் பண்ணணும்? ஏன்னா உடனடியாக அங்கே கலெக்டர் ஆஃபீஸில் போய் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மாவட்ட கல்வி அதிகாரியை நேரில் போய் சந்திச்சிருக்காங்க. ஆனால் இது முழுக்க மத்திய அரசோட ஆளுகைக்கு கீழே வருது, அதனால எங்களால் இதில் எதுவுமே செய்ய முடியாது, அவங்கள கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் என்டிஏவை பொறுத்த வரைக்கும் இங்கே தமிழ்நாட்டில் அவங்கள கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அத்தாரிட்டிஸ் யாரும் நேரடியாக இல்லை. இப்போது மெயிலில் தான் கம்யூனிகேட் பண்ணணும். இப்போ மெயிலில் அனுப்பி அவங்க எப்போ ரிப்ளை பண்ணி இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது. இப்போ உடனடியாக யார்கிட்ட அவங்க புகார் தெரிவிக்கலாம்? இல்ல கண்டிப்பா இப்ப நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியில தான் புகார் கொடுக்க முடியும் வழியா தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையோ உயர்கல்வித்துறையோ ஒரு அரசு கல்வித்துறை அரசு எதுனாலையும் யாராலையும் பண்ண முடியாது. எவ்ரிதிங் இஸ் பிலாங்ஸ் டு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. ஸோ அவங்க மூலமா தான் பண்ண முடியும். ஒரு லீகல் நோட்டீஸ் கொடுக்கலாம். சோஷியல் மீடியால ஒரு அவேர்னஸ் இந்த மாதிரி நடந்திருக்கு. வாட் இஸ் த ரீசன் தே ஹேவ் டு கிவ். ஸோ இன்னைக்கு சோஷியல் மீடியா பிளேஸ் அ பவர்ஃபுல் டூல். இன்னைக்கு ஒரு பிரச்சனைக்கு வரும்போது ஒரு தீர்வு காரணம் சீக்கிரமா அப்படின்னா சோசியல் மீடியால போடும்போது இது ரைட்டா தப்பான்னு நிறைய பேர் ஆய்வு செய்வாங்க. இது தப்புன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரைட் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ சோசியல் மீடியாவும் உங்களை மாதிரி ஒரு தொலைக்காட்சி மூலமாகவும் இது புகார் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா கண்டிப்பா ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ இதில் என்ன வாய்ப்பு இதுக்கப்புறம் இருக்கும் சார்? இப்போ என்டிஏ தரப்புலேருந்து தவறு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ஒருவேளை உறுதி ஆகியிருக்கு அப்படின்னா மறுதேர்வு வைக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படுமா, அல்லது நீதிமன்றம் மூலமாகத்தான் ஒரு தீர்வு பெற வேண்டிய ஒரு சூழல் இருக்குமா? ஒண்ணு மறுதேர்வு நடத்தலாம், இல்லது நீதிமன்றத்துல போய் பண்ணலாம், இல்ல அவங்க இந்த கொஸ்டின் பேப்பரை எவாலுவேட் பண்ணி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி என்ன டிஃபிகல்ட்டி லெவல் சொல்லி வரலாம். பட் தட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ ஒன்லி மறு எக்ஸாம் இல்லைன்னா ஒன்லி கோர்ட் ஹாஸ் டு இன்டர்ஃபியர் அண்ட் கிவ் த சொல்யூஷன். ஓகே, நன்றி திரு ஜெயபிரகாஷ் காந்தி. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை இது சார்ந்து பதிவு செய்தமைக்கு.
இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வினாத்தாள் மாற்றம் என்பது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த நீட் தேர்வுக்காக தயாரான மாணவர்கள், இந்த தேர்வு மையம் 2 மையங்களில் மாறி இருக்கிறது. இப்போ ஒரு மையத்தில் கிட்டத்தட்ட 721 மாணவர்கள் தேர்வு எழுதியதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதே எண்ணிக்கையிலான அளவில் மற்றொரு தேர்வு மையத்திலும் அவ்வளவு எண்ணிக்கையில் மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். இதில் தமிழ் வழி வினாத்தாள், ஆங்கில வழி வினாத்தாள் இந்த இரண்டும் மாறி இருப்பதாக புகாருக்குள்ளாகி இருக்கக்கூடிய அந்த 2 வினாத்தாட்களும் ஒன்றாக இருக்கின்றன. ஆனால் வழக்கமாக எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட வினாத்தாளிலிருந்து அந்த தூத்துக்குடி 2 மையங்களில் கொடுக்கப்பட்ட வினாத்தாள் மாறி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது சார்ந்த அந்த 2 வினாத்தாளையும் ஒப்பிட்டு சில உதவிகளை நாம் கேட்டிருந்தோம். அந்த நீட் பயிற்சியாளர் விக்னேஷ் நம்மோட இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இப்போ நீங்க அந்த 2 வினாத்தாட்களையும் பார்த்தீங்க, என்ன வித்தியாசம் இருக்கு? ஒரு சில கேள்விகள் மாற்றத்திற்குள்ளாக இருக்கா, இல்ல ஒட்டுமொத்தமா எல்லா வினாக்களுமே மாறி இருக்கா? வணக்கம் மேடம். வணக்கம். ஸோ நான் 2 வினாத்தாலையுமே வந்து ஃபுல்லா பார்த்துட்டேன். நீங்க பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா எல்லா கொஸ்டினுமே மாறி இருக்கு. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி 4 சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட்டா மாறி இருக்கு. மெயின் நீட் கொஸ்டின் பேப்பருக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட ரிலேஷன் கிடையாது. 100% எல்லாமே மாறி இருக்கு மேடம். இந்த மாதிரி தான் மாறி இருக்குமா? இப்போ 2017 நீட் தேர்வு நடக்குது, ஒரே செட் ஆஃப் வினாக்கள் தான் எப்போதுமே கொடுக்கப்படுமா? நல்ல கேள்வி மேடம். 2017 நடக்கிற நீட் தேர்வுல நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து இந்தியா ஃபுல்லா ஒரே கொஸ்டின் பேப்பர் தான் இருக்கும். ஸோ எங்கேயுமே மாறவே மாறாது. கொஸ்டின் பேப்பர் வந்து எவ்ரிதிங் சேமா தான் இருக்கும். கோட் மாறதான் உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டினுடைய ஆர்டர் மாறுமே தவிர கொஸ்டின் பேப்பரே அப்படியே கம்ப்ளீட்டா மாறாது மேடம். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ வினாக்கள் முற்றிலுமாக மாறி இருக்கு அப்படின்னா, அப்போ வினாக்கள் தவறாக விநியோகிக்கப்பட்டதா அல்லது மாற்றி விநியோகிக்கப்பட்டதா, அல்லது இப்படி மாற்றி தர வேண்டும் என்ற முடிவு செய்து என்டிஏ இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டதா என்ற தெளிவு இந்த விவகாரத்தில் கிடைக்க வேண்டியிருக்கிறது. இதில் தங்களுக்கான நியாயம் கிடைக்க வேண்டும் என்று மாணவர்கள் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது சார்ந்த விவரங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு விக்னேஷ். இந்த நீட் வினாத்தாள் மாறி இருக்கிறதா என்ற இந்த கேள்விக்கான விடையை என்டிஏ இதற்கான ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. கிட்டத்தட்ட 1500 மாணவர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற புகார் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இது சார்ந்த விளக்கத்தை என்டிஏவிடம் பெற முயற்சித்து வருகிறோம். அது சார்ந்த விவரங்களும் ஒளிபரப்பாகும்.